அத்தியாயம் 109 மீண்டும் என் குடும்பம். இதற்கிடையில் 7வது மாடியில் இருந்து பார்த்திபன் காணாமல் போன பிறகு அவர் ஒரு அழகான ஏரியின் முன் தோன்றினார். ஏரி அமைதியாக இருந்தது. அதைச் சுற்றி வேறு எதுவும் இல்லை. அவன் சுற்றி பார்த்தான், ஆனால் எதுவும் இல்லை. சிறிது நேரம் ஏரியைச் சுற்றி நடந்த பிறகு அவனுக்கு மயக்கம் வந்து சுயநினைவை இழந்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் கண்களைத் திறந்தபோது ஒரு தேய்ந்து போன அறைக்குள் இருப்பதைக் கண்டார். அந்த அறை சிறியதாகவும் பழையதாகவும் இருந்தது. அறையின் நடுவில் ஒரு பழைய படுக்கை மட்டுமே இருந்தது. பார்த்திபன் குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் அறைக்கு வெளியே நடந்தான். பார்த்திபன் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தபோது பின்னால் இருந்து ஒரு குரல் அவரை அழைத்தது. அல்லே, நீ மறுபடியும் லேட்டாயிட்டே. சீக்கிரம் ஏதாவது சாப்பிடு. மற்ற எல்லாரும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க, நீ மட்டும்தான் மிச்சம். பார்த்திபன் திரும்பி பார்த்தபோது தனக்கு பின்னால் சில மீட்டர் தொலைவில் ஒரு வயதான பெண் நிற்பதைக் கண்டார். அவள் ஒரு அன்பான புன்னகையுடன் பார்த்திபனை நோக்கி கையசைத்துக் கொண்டிருந்தாள். சில சிறு குழந்தைகள் அந்த பெண்ணைச் சுற்றி ஓடிக்கொண்டிருந்தனர். பார்த்திபன் அந்த வயதான பெண்ணை பார்த்தான். அவன் மார்பில் ஒரு சூடான உணர்வு பெருக்கெடுத்தது. அவன் கண்களின் ஓரத்தில் சில கண்ணீர் துளிகள் தோன்றின. கண்களைத் துடைத்த பிறகு பார்த்திபன் சிரித்துக்கொண்டே அவசரமாக அந்தப் பெண்ணை அணுகினான். வயதான பெண்ணைச் சுற்றி ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகள் பார்த்திபனை பார்த்து அவனை நோக்கி ஓடத் தொடங்கினர். தம்பி, நீ விழித்திருக்கிறாயா? சாப்பிட்ட பிறகு விளையாடலாம். பழுப்பு நிறமுடி கொண்ட ஒரு இளம் பையன் பார்த்திபனின் கையைப் பிடித்து நாய்க்குட்டி கண்களால் அவனைப் பார்த்தான். புன்னகையுடன் பார்த்திபன் தலையை ஆட்டிக்கொண்டு வயதான பெண்ணின் கையிலிருந்து ஒரு ரொட்டித் துண்டைப் பிடித்தான். பார்த்திபன் கொஞ்சம் குழப்பமாக இருந்தார். ஆனால் அவன் எங்கே இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியும். அவன் தனது குழந்தை பருவத்தை கழித்த அனாதை இல்லத்தில் இருந்தார். அவன் சிறுவனாக இருந்தபோது அவனுக்கு முன்னால் நின்றிருந்த கிழவியும் குழந்தைகளும் மட்டுமே அவனுடைய ஒரே குடும்பம். அனாதை இல்லம் சிறியதாக இருந்தது. ஆனால் உள்ளே வசிக்கும் சில குழந்தைகள் நன்றாக உணவளித்தனர். மேலும் அந்த மூதாட்டி அனைவரையும் ஒரு தாயைப் போல கவனித்துக் கொண்டார். பார்த்திபன் மற்ற குழந்தைகளையும் தனது சகோதர சகோதரிகளாகக் கருதினார். அவன் ரொட்டி சாப்பிடப் போனான். ஆனால் பின்னர் பார்த்திபனின் முன் ஒரு அறிவிப்பு ஒலித்தது. எச்சரிக்கை! ஹோஸ்ட் மனதைச் சுற்றி தெரியாத ஆற்றல் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு அவசர பணி தொகுப்பாளருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மிஷன் XX. 8வது மாடி பாதுகாவலரின் மாயையை உடைக்கவும். வெகுமதி. விசாரணை முடிந்தது. 1. துணைதரவரிசை அதிகரித்தது. தண்டனை. அடுத்த தளத்திற்கு முன்னேறத் தவறிவிட்டது. 1. துணைதரவரிசை. மீதமுள்ள நேரம் 7 நாட்கள். பார்த்திபன் சிஸ்டம் பேனலை பார்த்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் குழப்பமடைந்தான். ஆனால் அது ஒரு மாயை என்று அவனுக்கு ஓரளவு தெரியும். ஏனென்றால் அவனுக்கு முன்னால் நின்றிருந்த கிழவி இறந்துவிட்டாள். அவனை சுற்றியிருந்த குழந்தைகளும் இறந்துவிட்டன. அவன் அந்த மூதாட்டியைப் பார்த்த கணமே அவளுடைய இரத்தம் தோய்ந்த உருவம் அவன் தலைக்குள் தோன்றியது. ஆழ்ந்த மூச்சுடன் பார்த்திபன் சிஸ்டம் பேனலை விலக்கினார். ஒரு புதிய குடும்பத்தைப் போன்ற தனது புதிய நண்பர்கள் மாயைக்கு வெளியே தனக்காக காத்திருப்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் நிறைய செய்ய வேண்டும் என்பது அவனுக்குத் தெரியும். எல்லா அரக்கர்களையும் கொன்று அவர்களின் மரணத்திற்குப் பழிவாங்க வேண்டும். ஆனால் அவன் அந்த கிழவி மற்றும் குழந்தைகளுடன் சிறிது நேரம் செலவிட விரும்பினான். புன்னகையுடன் அவன் ரொட்டியை விழுங்கிவிட்டு குழந்தைகளுடன் விளையாடத் தொடங்கினான். எல்லோரும் சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பார்த்திபன் மாயைக்குள் அதிக நேரம் செலவிடும்போது அவனது நினைவு மங்கலாக மாறியது. சிஸ்டம் பேனலை பார்த்த பிறகு அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்தாலும் 2 நாட்களுக்குப் பிறகு அவனது மனம் கொஞ்சம் மங்கலாகிவிட்டது. மாயைக்குள் இன்னும் 3 நாட்கள் கழித்த பிறகு அவன் தன் நண்பர்களின் பெயர்களை மறந்துவிட்டான். அவர்களுடைய முகங்களைக் கூட மறந்துவிட்டான். எனக்கு 7 நாட்கள் அவகாசம் இருப்பதாக சிஸ்டம் சொல்லவில்லையே, ஏன்? பார்த்திபன் கண்ணீர் மல்கக் கேட்டார். அவன் இன்னொரு நாள் இல்லுஷனுக்குள்ளேயே இருந்தால் அவன் வெளியேற வேண்டியிருந்தது. அவன் இந்த அமைப்பை மறந்து விடுவான். ஆழ்ந்த மூச்சுடன் தன்முன் நின்றவர்கள் இறந்துவிட்டார்கள் என்பதையும் தன் முன் இருந்த மகிழ்ச்சியான பிம்பம் கண்ணாடி போல விரிசல் அடைந்தது என்பதையும் அவன் ஏற்றுக்கொண்டான். இதற்கிடையில் தங்க நுழைவாயிலில் நுழைந்த பிறகு
தரன் ஒரு பரந்த மலையின் உச்சியில் தோன்றினார். மலை புல் மற்றும் பூக்களால் நிறைந்திருந்தது. தரன் சிறிது நேரம் மலையைச் சுற்றிப் பார்த்தார். ஆனால் எதுவும் கிடைக்காததால் பல அசிங்கமான எலும்புக்கூடுகளை அழித்த பிறகு அவன் சோர்வாக இருந்ததால் தூங்கிவிட்டான். தூக்கத்தில் கூட எலும்புக்கூடுகளின் அசிங்கத்திற்காக அவன் சபித்துக் கொண்டிருந்தான். சில வினாடிகளுக்குப் பிறகு அவனது எண்ணங்கள் தலை சுற்றத் தொடங்கின. எரிச்சலுடன் கண்களைத் திறந்தார். ஒரு பெரிய அறைக்குள்தான் நிற்பதைக் கண்டான். அந்த அறை கம்பீரமாக இருந்தது. விலையுயர்ந்த ஓவியங்களும் கம்பளங்களும் எங்கும் சிதறிக் கிடந்தன. சுவர்களில் மாணிக்கக் கற்களும் வைரங்களும் பதிக்கப்பட்டிருந்தன. அறையின் நடுவில் ஒரு பெரிய ஆடம்பரமான படுக்கை போடப்பட்டிருந்தது. படுக்கையின் மேல் ஒரு அழகான தங்க முடிகொண்ட பெண் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். தரன் தன்னை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். அவன் தன் சிறிய கைகளில் குவளையின் சில உடைந்த துண்டுகளைப் பிடித்துக் கொண்டிருந்தான். நான் இல்லையா? குழப்பமான முகபாவத்துடன் அவன் என்ன சொல்லப் போகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள முயன்றார். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனுக்கு எதுவும் நினைவில் இல்லை. தரன் குவளைத் துண்டுகளை எறிந்துவிட்டு நடுவிரலை கன்னத்தில் வைத்தான். நான் எதையோ மறந்துட்டேன் போல இருக்கு. தரனின் அசைவுகளைக் கண்டதும் படுக்கையின் மேல் அமர்ந்திருந்த பெண் சிரித்தாள். தரன் யோசித்துக் கொண்டிருக்கும்போது படுக்கைக்குப் பின்னால் இருந்து ஒரு அழகான குரல் கேட்டது. தரன், நீ என்னைக் கண்டுபிடிக்கப் போகிறாயா இல்லையா? தரன் அந்தக் குரல் வந்த இடத்தைப் பார்த்து புருவத்தை உயர்த்தினான். இளவரசன் கெல்வின், நீங்கள் படுக்கைக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பது எனக்குத் தெரியும். இல்லை, நான் இல்லை. மேலும் நான் குவளையை உடைக்கவில்லை. தரன் தன் சிவந்த கண்களை சிமிட்டிவிட்டு படுக்கையை நெருங்கினான். படுக்கைக்குப் பின்னால் பூச்சிகள் இருப்பது உனக்குத் தெரியாதா? நீ உண்மையிலேயே வெளியே வரலையா? பூச்சிகள் அசிங்கமான எலும்புக்கூடுகளைப் போலவே அசிங்கமானவையா? அசிங்கமான எலும்புக்கூடுகள்? தரன் கண்களை விரித்தான். அவனால் எப்படி அந்த அசிங்கமான எலும்புக்கூடுகளை மறக்க முடியும்? ஆனால் திடீரென்று அவன் படுக்கையின் மேல் அமர்ந்திருந்த தங்க முடிகொண்ட பெண்ணைப் பார்த்தார். கெல்வினின் அம்மாதான். அவர்கள் இளமையாக இருந்தபோது இறந்துவிட்டார். தரனின் தலைக்குள் கடந்த கால நினைவுகள் தோன்றின. அவன் அழ ஆரம்பித்தான். கெல்வினுக்குப் பிறகு தரனின் பெற்றோர் ஒரு விபத்தில் இறந்ததால் தரனுக்கு நெருக்கமாக இருந்த ஒரே நபர் அவள்தான். தங்க முடிகொண்ட அந்தப் பெண் தரனை கவலையுடன் பார்த்தாள். என்ன ஆச்சு தரன்? ஏன் அழுறீங்க? இங்க வா. கெல்வினும் படுக்கையிலிருந்து வெளியே வந்து தரனை நெருங்கினான். நான் குவளையைப் பற்றி பொய் சொன்னதால அழுகிறாயா? அழாதே. கெல்வினும் அழ ஆரம்பித்தான். தரன் கெல்வினை பார்த்து மேலும் அழ ஆரம்பித்தான். நீ அழும்போது அசிங்கமாகத் தெரிந்தாய். அசிங்கமான எலும்புக்கூடுகளை விடவும் அசிங்கமாக. படுக்கையின் மேல் அமர்ந்திருந்த தங்க முடிகொண்ட பெண் பெருமூச்சு விட்டு எழுந்து நின்றாள். அவள் குழந்தைகளை அணுகி அவர்களின் கண்ணீரைத் துடைத்தாள். நீங்க 2 பேரும் ஏன் ஒரு ஜாடிக்காக அழுறீங்க? நான் 100 புது ஜாடிகள் வாங்க முடியும். நான் ராணின்னு உனக்குத் தெரியாதா? அவள் அம்மாவின் சத்தத்தைக் கேட்டதும் கெல்வின் சிரித்தான். ஆமாம், நாங்க பணக்காரங்க. அவன் குவளையின் உடைந்த துண்டுகளை உதைத்துவிட்டு தரனை புன்னகையுடன் பார்த்தான். வெளியே விளையாடப் போகலாம். தரன் தலையை அசைத்துவிட்டு திடீரென்று தங்க முடிகொண்ட பெண்ணைக் கட்டிப்பிடித்தான். அந்தப் பெண் குழம்பிப் போனாள். ஆனால் அவள் அவன் முதுகில் உறுதியுடன் தட்டினாள். பரவாயில்லை. அமைதியடைந்த பிறகு தரன் பின்வாங்க அவனுக்கு முன்னால் இருந்த பிம்பம் விரிசல் அடைந்தது.